ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையை குலுங்கிருச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வரலாறு காணாத ஒரு பேரணி மதுரையில் நடந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் எதுக்காக அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு எழும்போம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரணியோட அந்த அதிர்வு மதுரையவே அதிர வச்சுருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி நடக்கிற அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை, அதாவது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரை கருத்தில் கொண்டு ஜனவரி 7 இந்த மேலூரை சேர்ந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மக்கள் நாங்கள் ஜனவரி 7 ஒரு பெரிய பேரணியை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசை கண்டித்து, இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கண்டித்து நாங்கள் இந்த பேரணியை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையிடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஆனால் பெர்மிஷன் கொடுக்கல. பெர்மிஷன் கொடுக்காமல் இருந்தாலும் கூட அவங்க தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் தொடங்கின இந்த பேரணி, மேலூரிலிருந்து தொடங்கின இந்த பேரணி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர் மேலூரிலிருந்து தமுக்கம் கிரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிரவுண்டு வரைக்கும் இந்த பேரணி நடந்திருக்கு. சாலை முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் தான். மக்கள் தாரையாக கொத்தாக அங்கங்கே மக்கள் ஆட் ஆகிட்டே இருக்கிறாங்க. இந்த பேரணி ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேரில் ஸ்டார்ட் ஆகி மதுரை ஒத்தக்கடை பகுதியை அடையும் போது கிட்டத்தட்ட ஒரு 5000த்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இன்னமும் அந்த பகுதியில் வர பார்த்திங்கன்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 10,000த்துக்கு மேற்பட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறாங்க. இதில் பெண்கள் அதிகமாக இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வயசானவங்கள், விவசாயிகள், வணிக சங்கங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுமக்கள், இவங்க எல்லாருமே இந்த பேரணியில் ஒன்றிணைந்து மிக அமைதியான முறையில் ஒரு பேரணியை நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதில் காவல்துறையோட அந்த கண்ணியமான ஒரு கட்டுப்பாடான ஒரு கடமை இருக்குல்ல, அது இன்றைக்கி நடந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி நடந்த பேரணியில் எந்த ஒரு வன்முறையோ அசம்பாவிதமும் நடக்கலை. அங்கங்கே சிறு சலப்புகளும் வாக்குவாதங்களும் தான் நடந்ததே தவிர எந்த விதத்திலும் காவல்துறையை எதிர்த்து மக்கள் பேசவும் இல்லை. அதே மாதிரி மக்களை எந்த விதத்திலும் காவல்துறை எந்த விதத்திலும் துன்புறுத்தவில்லைன்னு தான் சொல்ல முடியும். வாங்க இந்த இதை டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி நடந்த இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக உருவெடுக்க போது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த டங்ஸ்டன் சுரங்க இந்த திட்டத்தை இந்த அரிட்டா பகுதி, அதாவது மேலூர் பகுதியை சேர்ந்த 28 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் அங்கே இருக்கிற விவசாயிகளும் வணிகர்களும் இதை எதிர்த்து போராடி இன்றைக்கி மாலை 5 மணி அளவில் இந்த போராட்டம் காவல்துறையோடு சமரச பேச்சோடு நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த போராட்டம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உள்ளூரில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை மக்கள் எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. எந்த ஒரு ஆதரவும் யாரும் கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கல. மத்திய அரசை எதிர்த்து பல முறை சட்டசபையில் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டங்ஸ்டன் இதுக்கு இந்த ஒன்றிய அரசுக்கு தமிழக அரசும் வேறு வழி இல்லாமல் ஒத்துழைக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அதை எதிர்க்கக்கூடிய மக்கள் அவங்க அதே இதில் தான் இருக்காங்க. ஏன்னா அந்த பகுதியில் இந்த கிட்டத்தட்ட இந்த 3 கிராமம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே போகுது. அப்படிங்கிறப்ப அதை சுற்றி இருக்கிற 28 கிராமங்களும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 கிராம மக்களும், அதுபோக இது சுற்றி இருக்கிற 28 கிராம மக்களும் ஒரு முடிவெடுத்து இந்த போராட்டம் இன்னமும் வெளியே வரல. இதை நாம் ஒரு பேசும்படியாக ஒரு பெரிய ஒரு போராட்டமாக பேரணியாக நம்ம நடத்தி இந்த விஷயத்தை நம்ம மத்திய அரசுக்கு நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ஜனவரி 7 நாங்கள் ஒரு பேரணி நடத்த போகிறோம்
இதுக்கு நீங்கள் வந்து அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவல்துறை இதுக்கு அனுமதி கொடுக்கல. சரிங்களா? இப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி ஜனவரி 7, இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 200, 300, 400, 500 அப்படின்னு சொல்லி படிப்படியாக கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தில், இந்த பேரணியில் கிட்டத்தட்ட 15,000 பேர் வரைக்கும் பங்கேற்றிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த போராட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக பெண்கள் அதிகமாக இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. குறிப்பாக விவசாயிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு இருக்குல்ல, அந்த ஒரு பாசன போராட்ட குழுவும் இந்த போராட்ட பேரணியிலே கலந்து ஒரு பெரிய ஒரு பங்காற்றிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களும் வந்துட்டு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க, பட் ஆனால் பெர்மிஷன் கொடுக்கல. அவங்களுடைய பங்கும் பெரிய பங்காக இருக்குது. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா வணிகர்கள் அவங்களும் வந்து தங்களுடைய ஆதரவை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரையரங்க உரிமையாளர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் சில காட்சிகளை ரத்து செய்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. கடைகளெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. சுத்தமாக வந்து அந்த மேலூர், அந்த மதுரை, திருச்சி பைபாஸ்கள் எல்லாம், அதேமாதிரி ஒத்தைக்கடை, இந்த பகுதி, இந்த ஏரியாக்கள் எல்லாம் இருந்த கடைகள் அடைக்கப்பட்டு போராட்டம் நடந்தது, பேரணி நடந்ததுன்னு பார்க்குறோம். சரி, ஓகே. இந்த போராட்டம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் காலையில் வந்து மேலூர்லேருந்து அந்த அரிட்டாப்பட்டியிலேருந்து ஆரம்பமாகி மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை, அந்த திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பேரணியாக நடந்து வராங்க. இங்கே வர வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கிற கிராம மக்களும் வந்து கூட்டம் கூட்டமாக இந்த பேரணியில் சேர்ந்துக்கிறாங்க. மக்களுடைய கூட்டம் அதிகமாக சேர என்ன பண்ணுறாங்க, காவல்துறைக்கு பயங்கர ஒரு பதட்டம் வந்துடுது. என்னடா அது வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் பார்த்தோம்னா, இதை சுற்றி இருக்கிற கூட்டங்கள் இது போக வந்து இன்னமும் மக்களுடைய வருகை அதிகமாக இருக்குது, கூட்டம் நிறையாகிட்டுருக்கு. இது வந்து போயிடுச்சுன்னா பயங்கரமான ஒரு போக்குவரத்து நெரிசல் பாதிப்பை உண்டாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச இடத்துல வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த பேரணிக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 மாவட்ட எஸ்பிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்பு இதில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டம் அப்படியே ஒத்தக்கடை வர வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர டிராஃபிக். அந்த மதுரை, திருச்சி அந்த தேசிய நெடுஞ்சாலையில் பயங்கர டிராஃபிக். ஒரு சாலை, அதாவது ஒரு சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த போராட்டக்காரர்கள், பெரும்பாலானவர்கள் நடந்து வராங்க. இது போக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டிராக்டரு, வேனு, அதே மாதிரி பைக்கு, டாடா ஏசி, இந்த மாதிரி வண்டிகள் எல்லாம் வராங்க. இப்போ இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த அரிட்டாப்பட்டியில் வரவிருக்கிற இந்த டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை வந்து மத்திய அரசு முழுவதுமாக கைவிடணும், இதுக்கு தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த பேரணியை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட கழகத்தில் வந்து இது பண்ணுறாங்க. மக்களும் டங்ஸ்டன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முழக்கங்களையும் சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த கூட்டம் பார்த்துங்க அப்படின்னா ஒத்தக்கடை வரப்போ ஒரு 2 மணி, ஒரு 1:30 to 2:30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வள்ளரிங்கிற ஒரு ஏரியாவில் போலீஸ் வந்து முழுவதுமாக வந்து மக்களை பிளாக் பண்ணிவிட்டு மாவட்ட எஸ்பி அரவிந்த் சார் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தயவுசெய்து சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க. ஸோ இதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே நம்மளுடைய கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சில கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். தயவு செய்து இந்த பேரணியை விட்டு கலைஞ்சு போங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம போக மதுரையை நெருங்க பயங்கரமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், பயங்கரமாக வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் புரிஞ்சுக்குங்க. இந்த பேரணியை யூஸ் பண்ணி சில விசமிகள் வந்து வேறு யாராவது ஒரு வன்முறை அசம்பாவங்கள் நடந்துருச்சு அப்படின்னா மக்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து மக்களுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க.
ஆனால் பேரணியை அந்த குழுவை சேர்ந்தவர்களும் சரி, மக்களும் சரி, தங்களுடைய இதில் வந்து உறுதியாக இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். என்னென்னா, எங்களுடைய கருத்து பேரணி குழுவிலிருந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்பை வந்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கணும். இன்றைக்கி நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடர், அதாவது தமிழக அரசுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து இன்றைக்கி தான் ஜனவரி 7 தான் நடக்குது. ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கி இவங்க அந்த போராட்ட பேரணியும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுடைய எதிர்ப்பு, இந்த டங்ஸ்டன் அந்த எதிர்ப்பு வந்து தமிழ்நாடு அரசு அதை பற்றி பேசணும். எல்லா கட்சிகளும், தமிழக முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி, எல்லா கட்சிகளும் ஒருமனதாக இதை வந்து எதிர்த்து மேல்முறையீடு பண்ணணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசணும், வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் இந்த பேரணியை நடத்துகிறோம். தயவுசெய்து எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு எங்களை வந்து நடந்து செல்ல அனுமதிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கு காவல்துறையும் என்ன சொல்கிறாங்கன்னா, முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாகனங்களில் நீங்கள் வச்சுருக்கீங்களா, வாகனங்களில் போங்க, நடந்து போகாதீங்க. நடந்து போனீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஷயங்கள் இது பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து அதில் உறுதியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கே எந்த இடத்துல காவல்துறையோட அந்த கடமை கட்டுப்பாடு, அந்த கண்ணியம் வந்து தவறாமல் வந்து செயல்பட்டுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அங்கங்கே சிறு சிறு சலப்புகள் அண்ட் வாக்குவாதங்கள் இருந்தாலும் எந்த விதத்திலும் காவல்துறை வந்து மக்களை வந்து எந்த விதத்திலும் பார்த்திங்க அப்படின்னா துன்புறுத்தலை. இன்னொரு பக்கம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களும் சரி, எந்த விதத்திலும் அரசுக்கு விரோதமாகவோ காவல்துறைக்கு விரோதமாகவோ எந்த வார்த்தைகளும் உபயோகப்படுத்தலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேரணி அமைதியாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் காவல்துறை. இன்னொரு பக்கம் அந்த பேரணியை வந்து இது பண்ண அந்த நடந்து கொண்ட அந்த குழுவும், அந்த பேரணி குழுவும், அந்த போராட்ட குழுவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஏன்னா அங்கங்கே நடக்கிற சில எதிர்ப்பு போராட்டங்களாக இருக்கட்டும், சில சின்ன சின்ன பேரணிகளாக இருக்கட்டும், அங்கே கூட பார்த்திங்க அப்படின்னா சில நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு வன்முறையில் ஈடுபட்டுருவாங்க, பெரிய பிரச்சனையாகும். ஆனால் கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நடந்து இந்த பேரணி வந்து வந்திருக்குது. மக்களுடைய கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எந்த ஒரு அசம்பாவிதமோ வன்முறையோ அங்கே நடக்கலைங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இதுக்கு முக்கிய காரணம் காவல்துறை. இன்னொரு பக்கம் அந்த மக்களுடைய, அந்த பொதுமக்களாக இருக்கட்டும், அந்த போராட்டத்தில் பொதுக்குழுவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக அழகாக தங்களுடைய எதிர்ப்பை அமைதியான முறையில் பேரணியாக சென்று மத்திய அரசுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே. இவங்க ஒத்தக்கடையை தாண்டி வர வர என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் பேரிகார்டு வச்சு ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து தடுத்து நிறுத்தி ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் உள்ள அப்படியே அனுமதிக்கிறாங்க. அப்படி அனுமதிக்கிறப்ப அங்கே ஒருத்தர் வந்து கைது செய்யப்படுகிறார். அப்போ கைது செய்யப்படும் போது மக்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறப்ப அவங்கள வந்து வார்ன் பண்ணிவிட்டு காவல்துறை என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் பேச்சுவார்த்தை நடக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, பெண்கள் வந்து இவ்வளோ கூட்டத்தில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. இன்னொன்று, போக்குவரத்துக்கு நெரிசல் அதிகமாகிருச்சு அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் கூட போகிறது கூட என்ன ஆகாது, இடம் இருக்காது, ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பேர் மட்டும் இந்த பேரணியில் பங்கேற்றுக்குங்க, இதெல்லாம் திரும்பி போயிருங்க அப்படின்ற மாதிரி காவல்துறையிலேருந்து பயங்கரமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி நடந்துக்கிட்டே இருந்தாலும் கூட மக்கள், அந்த போராட்டக்குழுவில் இருந்த மக்கள், அந்த போராட்டக்குழுவும் பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் இது பண்ணுறோம், பட் ஆனால் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் மத்திய அரசுக்கு தெரிவிக்கணும். அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், தல்லாகுளத்துக்கு போய் அந்த தலைமை தபால் நிலையத்தை நாங்கள் முற்றிவிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. காவல்துறையினால் ஒரு அளவுக்கு மேலே என்ன பண்ண முடியல, இது பண்ண முடியல. ஸோ மக்களும் அப்படியே போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்திங்க அப்படின்னா குவிக்கப்பட்டிருக்கிற காவல்துறை மக்களை வந்து ரொம்ப வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், அவங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் வராமல் கரெக்டாக அந்த ஒரு பேஜாக அவங்கள உள்ளே அனுப்பிவிட்டு, ஸோ இந்த போராட்டத்திற்கு காவல்துறையும்
ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு சப்போர்ட், ஒரு சேஃப்டி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த தருணத்தில் இந்த காவல்துறைக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறோம். இந்த போராட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3:30-4 மணிக்கு தமுக்கத்தை வந்து அடைஞ்சிடுறாங்க. தமுக்கத்திலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ ஒரு காவல்துறை வந்து இதுக்கு மேலே அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தடுத்து நிறுத்துகிறாங்க. பேரிகேடு அங்கங்கே பேரிகேடெலாம் போட்டு தடுத்து நிறுத்தி மாவட்ட எஸ்பி அரவிந்த் சார் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இறங்கி மக்களாக தான் இருக்கிறார். எங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலூர் அந்த டோல்கேட்டில் இருந்து கிட்டத்தட்ட மக்கள் கூடயே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டேன்னு மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை புரிய வச்சுட்டு போராட்டங்களோடு வந்து ஒத்துழைச்சி பேச்சுவார்த்தையிலேயே இருக்கிறாரு. ஏன்னா மக்கள் வந்து எந்த விதத்துலையும் ஒரு அன்முறையோ அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாருன்னு சொல்ல முடியும். மறுபடியும் இந்த தமுக்க மைதானத்தில் வச்சும் என்ன பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பேசுகிறாரு. ஆனால் அங்கேவும் வந்திருக்கிறாங்க எஸ்பி, அவங்களும் போய் பேசுகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாவட்ட எஸ்பி அவர் அரவிந்த் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பங்கு வந்து இந்த பேரணி அமைதியாக மக்கள் பாதுகாப்பாக திரும்பி செல்ல ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பேச்சில் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் தெரிவிச்சிட்டிங்க நம்மளுடைய தமிழக அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி, இதுக்கப்புறம் வந்து அமைச்சர்கள் அரசியல் அவங்க வந்து முடிவெடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும், எடுத்த உடனே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் அந்த போராட்ட குழுவை சேர்ந்த ஒரு சில பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, எப்போ இது வந்து உடனே வந்து நடக்கிறக்கு விஷயம் கிடையாது, இதை வந்து ஸ்டெப் பை தான் வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்டும் அவங்களும் தெரிவிப்பாங்க, இதுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த திட்டத்தை வந்து கைவிட முடியும். அதனால் புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய எதிர்ப்பை வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நம்மளுடைய தமிழக அரசுக்கும் அதே மாதிரி மத்தியில் ஆளுகிற மத்திய அரசுக்கும் நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். இந்த டங்ஸ்டன் வந்து இந்த திட்டத்தை வந்து முழுமையாக கைவிடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பை நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் காலகட்டங்களில் அடுத்து நமக்கு நல்லதே நடக்கும். அதனால் தயவுசெய்து எல்லாம் அமைதியாக வந்து இதில் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், மக்களும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 மணி 5:30-6 மணிக்கெலாம் வந்து அந்த இடம் வந்து அப்படியே லீவாகி நார்மலாகிடுது. ஸோ இந்த பேரணி எப்படின்னா ஒரு ஒரு பிரமிப்பை உண்டாக்கிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா எந்த விதத்திலும் அங்கங்கே ஒரு சில சலசலப்புகள் இருக்குது, வாக்குவாதங்கள் இருக்குது, காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த பேரணி குழு இருக்குல்ல அவங்களுக்கும் மக்களுக்கும் சில இடங்களில் வாக்குவாதங்கள் வருது. அந்த இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இந்த பேரணி வந்து நடத்தி முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த டங்ஸ்டன் இந்த சுரங்க திட்டத்தை முழுவதுமாக கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் அந்த அரிட்டாப்பட்டி சேர்ந்த கிராம மக்களும் சரி, அதை சுற்றி இருக்கிற மேலூரில் இருக்கிற 28 கிராம மக்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தை இந்த பேரணியை நடத்திருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த முல்லை பெரியார் ஒரு பாசன போராட்ட குழு அவங்களுடைய பங்கு இதில் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோக பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை வந்து மிக கடமையோடு கண்ணியத்தோடு கட்டுப்பாடோடு நடந்து மக்களுடைய பேரணி மிக அமைதியாக நடக்க காவல்துறையும் ஒரு வகையில் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பேரணி குழுவும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் அங்கங்கே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க மக்களுக்கு. தயவுசெய்து இளைஞர்கள் வந்து எந்த விதத்திலும் உணர்ச்சிவசப்பட்டு எந்த ஒரு வன்முறையில் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காண்டி பொறுமையாக நம்ம அமைதியாக நம்ம எதிர்ப்பை நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக அந்த போராட்ட குழுவும் இவ்வளோ பெரிய பேரணியை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க.
கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த வெற்றி அவங்க எதிர்பார்க்குற அந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. என்னுடைய சார்பாக, என்னுடைய சேனல் சார்பாக அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அந்த அத்தனை காவலர்கள் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2000 காவலர்களுக்கும் சரி என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரும் பார்த்திங்க அப்படின்னா, குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த 3 மாவட்ட எஸ்பி, தேனி மாவட்ட எஸ்பி அவர்களும், திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி அவர்களும், நம்முடைய மாவட்ட எஸ்பி அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த இடங்களில் மக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், பணிவாக பேசி மக்களை வந்து மிக மரியாதையாக பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிற இடத்துல புரிய வச்சதாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். ஏன்னா மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடி ஒரு தள்ளுமுள்ளாகி ஒரு நெருக்கத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களை வந்து பேஜாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு உள்ளே விட்டு அந்த போராட்ட பேரணி வந்து ஒரு அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்கு. இது முக்கிய காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாவட்ட எஸ்பி அரவிந்த் சார் தான். ஏன்னா அவருடைய இதுக்கு வந்து அளவே இல்லை. கண்டிப்பாக அவரை பாராட்டியே ஆகணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து இன்றைக்கி தமிழக சட்ட கூட்டத்தொடரில் பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதற்கு தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, மக்களை எதிர்க்கிறதான எந்த ஒரு திட்டத்தையும் தயவுசெய்து மக்கள்கிட்ட திணிக்காதீங்க. இல்லை அப்படின்னா அதை பற்றின ஒரு புரிதலை அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துங்க. தயவுசெய்து மக்களுக்கு பிடிக்காத திட்டத்தையோ, மக்கள் எதிர்க்கக்கூடிய இயற்கைக்கு எதிர்ப்பான ஒரு திட்டத்தையோ தயவுசெய்து மக்கள்கிட்ட கொண்டு வராதிங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் இந்த போராட்டத்தை குறித்து நீங்கள் நிறைய மீடியாக்களில், சோஷியல் மீடியாக்களில் லைவில் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக நான் பார்த்திங்கன்னா ஒரு செய்தி சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி இருக்கும். அந்த போராட்டம் பேரணிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா தல்லாகுளத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதில் அங்கே இருக்கிற மக்களை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு அம்மா, வயசான அம்மா, அவங்களுக்கு ஒரு 55 வயசு 60 வயசு இருக்கும்னு வச்சுங்களேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு உங்களை பார்த்தாவே தெரியுது, அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க, கூலிக்கு வேலைக்கு போகிற கஷ்டப்படுற ஒருத்தவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலையிலேயே பல்லு கூட விளக்கலை, சாப்பிடாம கூட வந்துட்டோம், ஆனால் ஒரு தீர்வும் இல்லை, ஒரு பதிலும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு 55 to 60 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அவங்க டெய்லியும் வேலைக்கு போனால் தான் அவங்க ஃபேமிலிக்கு இது. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய உடலை கூட யோசிக்கலை, காலையில் சாப்பிடாமையே இந்த போராட்டத்துக்கு கிளம்பி வந்தாச்சு. வந்தது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மேலூர்லேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்ரு நடந்தே வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். இதில் ஒரு குரூப்பில், ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்கள் தான் அதிகமாக வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எவ்வளோ தூரம் யோசித்து பாருங்கள். எனக்கு என்னென்னா, இவ்வளோ கூட்டங்கள் இருக்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணி எந்த ஒரு வன்முறையுமே, பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு குற்றங்கள் எதுவுமே நடக்காமல் மிக அமைதியான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை மத்திய அரசுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க, மாநில அரசுக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். மக்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிக்காதீங்க. மக்கள் அதை விரும்புகிறதில்ல. இவங்க சிட்டி பீப்புள்ஸ்லாம் கிடையாது, வில்லேஜ் பீப்புள்ஸ். இவங்க வந்து அவங்க வாழ்கிற ஒரு இடத்த வந்து அவங்க வந்து ஒரு கோவிலாக நினச்சி வாழ்வாங்க. நீங்கள் கிராமப்புறங்களில் ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், பழைய வீடாக இருக்கும். அவருடைய பையன் பிறந்து புதுசாக ஒரு வீடு கட்டி போயிடுவார். ஆனால் அந்த அம்மா கணவன் இல்லாமல் இருப்பாங்க, இல்லை அவங்க மனைவி இல்லாமல் இருப்பாங்க. உன் பையன் வீட்டுக்கு போலே, அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்கானே, ஏன் இந்த வீட்டிலையே இருக்க, இந்த பழைய வீட்டிலையே இருக்க அப்படின்னு கேட்குறப்ப, மனைவி இழந்த ஒரு ஆண்மனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்னா, இது என் மனைவி வாழ்ந்த இடம்,
அதை விட்டு போக எனக்கு மனசு இல்லை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன், அவருடைய நினைவுகளோடு நான் வாழ்ந்துட்டு என் வாழ்க்கை முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பெண்களும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய படங்களே நம்ம பார்த்துருப்போம். இது என்னுடைய புருஷன் வாழ்ந்த வீடு, இதை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும், இதை விட்டு போகிறதுக்கெல்லாம் மனசு வராது அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சொந்த ஊர், நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சொந்த ஊரை விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியூருக்கு போய் வேலை பார்க்குறோம் வைக்கிறோம். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலையோ இல்லை ஒரு விழா காலங்களில் நம்ம வந்துட்டு அந்த ஊருக்கு திரும்பி வரப்போ நமக்கு மெமரிஸ் இருக்குல்ல, அந்த நம்ம சொந்த ஊரோட அந்த ஃபீலிங்ஸ் அது வேறங்க. இப்போ இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த அரிட்டாப்பட்டி அந்த பகுதியை சேர்ந்த ஒரு 4-5 கிராமங்கள் சுத்தமாக இருந்த இடமே இல்லாமல் போகிறப்ப அங்கே வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். இவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு காலமாக அந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய மனநிலையை யோசித்து பாருங்கள். அதனால தான் தாங்க சாப்பாடாக கூட அவங்களுக்கு மைண்டில் இல்லை. இங்கேருந்து நடந்து 30 கிலோமீட்டர் போனோம், அதெல்லாம் மைண்டில் இல்லை, நடந்தே போகிறாங்க. ஸோ தயவு செய்து என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் இந்த தமிழக அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் வச்சுக்கிறேன். தயவு செய்து இந்த விஷயத்தை நீங்கள் இது பண்ணுங்கள், கன்சிடர் பண்ணி இந்த திட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரத்து செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சில நிறையா பேர் பார்த்திங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூரில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த சொந்த ஊரில் இருக்க முடியலையேங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அந்த மெமரிஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படி நினைக்கிற நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டையும் சோஷியல் மீடியாக்களில் தெரிவிங்க. என்ன மாதிரி என்னுடைய சப்போர்ட்டை அந்த அரிட்டாப்பட்டி மக்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்களும் கொடுங்க உங்களுடைய ஆதரவையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் நான்.